ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. 3 டிஜிட்டு 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் லாஸ்ட் வீடியோவில் போயிட்டு பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம், என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ அமௌண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டினியூஸாக பார்த்துனதால ஒன்றும் தேவையில்லை, அவசியம் இல்லை, சரிங்களா? இன்றைக்கி நம்ம 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதை என்னன்ட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ 7ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 729 இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, சரிங்களா? இதுதான் ரிசல்ட்டு. நம்ம என்னென்ன கொடுத்துக்கிறோன்ட்டு ஒரு ஃபுல் வியூவில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங்கு, 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. இதில் என்ன நம்பர் அப்படி பாஸ் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளது சி போர்டு பாஸ் ஆகிருக்குது. இதை பாருங்கள், சியில் 9, சி போர்டு பாஸ். இன்றைக்கி சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிருக்குது, சரிங்களா? லாஸ்ட் வீடியோவிலேருந்து சொல்கிறது தான். நீங்கள் டிக்கெட்டை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டோ இல்லை ஒரு அமௌண்ட்டோ ஏதோ ஒரு கிடைக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல உதவி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஆதரவும் தேவையில்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நானும் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க. ஒரே ஒரு யூடியூப் சேனலாக பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு யூடியூப் சேனலாக பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அது இவர் போட்டுகிட்டே இருக்கிறாரு, வீடியோ போடுறாரு, கெஸ்ஸிங் போடுறாரு, ரிசல்ட் வருது, வின்னிங் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு கிளிக் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், தொடர்ந்து டெய்லியும் போட்டிருக்கேன், டெய்லியும் கெஸ்ஸிங் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ போடணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் போட்டாலே போதுமானது. உங்களை நான் கம்பல் பண்ணலை. நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும். நம்ம இப்போ 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தாச்சு. 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ இது இப்போ அப்லோட் பண்ணுறேன். இது 8ஆம் தேதி கிங் ஆஃப் லாட்ரி நம்மளோட சேனல் பேர், ஃப்ரீ கெஸ்ஸிங். 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணியோ ஃபார்வர்டு பண்ணியோ பார்க்காதீங்க, பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ நம்ம 7ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இப்போ 8ஆம் தேதி, சரிங்களா? அது என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் 8 வரத்துக்கான வாய்ப்பும், பி போர்டில் 4 வரத்துக்கான வாய்ப்பும், சி போர்டில் 6 வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. இது 6 தனியாக குழம்பிட போகிறீங்க, இது 4. ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 6, சரிங்களா? இது சிங்கிள் போர்டு, சிங்கிள் போர்டு. அடுத்தது ஏபிபிசி. அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் இந்த 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து யாரெல்லாம் போட்டு வின்னிங் வாங்கினீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்டோ இல்லை எதனா ஒன்று புரியாத மாதிரி எதனா இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஆர் கெஸ்ஸிங் போட சொல்லிட்டு. கண்டிப்பாக நண்பா எடுத்துவா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போத்துக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த ஃபார்மேட்டில் எடுத்துருக்கிறதால ஏதோ ஒரு தினமும் ஒரு அதிகப்படியான லாபம் இல்லைனா கூட ஏதோ கொஞ்சம் குறைவான லாபம் இருக்குது, சரிங்களா? அதை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஏபிபிசி பார்த்துடலாம் வாங்க. ஏபி, பிசி, ஏசி இந்த நம்பரில் எந்த நம்பர் ரொம்பவே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17, 39, 37, 13, 93, 71
சரிங்களா. இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஒரு வாய்ப்பு வரத்துக்கு ஏபிபிசிஎஸ்சியில் வரத்துக்கான கெஸ்ஸிங் நம்பரு. ஃபாலோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு வந்து என்னடா புதுசாக அப்படியே டைரெக்டாக போகிறானே அப்படின்ற மாதிரி எதனா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் நம்ம எவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்குறோம், மாதத்தில் எத்தனை வின்னிங் அடிச்சிருக்கிறோம், எத்தனை வின்னிங் கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா, நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மற்றபடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மூலயமா லாஸ் ஆன நிறைய ஆளுங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த கேரளா லாட்ரி ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு கேம் தான். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறதால இதை விடுறதில்ல. விடாதவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இல்லை நான் லாஸ் ஆகிட்டேன், நான் விட்டுரு போகிறேன்னு உங்களுக்கு ரொம்ப முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ரொம்பவே லாஸ் ஆனவங்க தான் அதிகம். சரிங்களா, அதனால் சொல்கிறேன், இது தயவு செஞ்சு விட்டுருங்க, வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை நான் என்னால் முடிஞ்சதை நான் போட்டு விளையாடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டு விளையாடிக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம 3 டிஜிட் ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங்க அதை பார்த்துடலாம். ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இப்போ வந்து ஏபிசி அதில் வந்து எந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன் பாருங்கள், 2 5 0. இது அப்படியே உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் எழுதி காட்டுறேன். 5 2 0 0 5 2 2 0 5 5 0 2 0 2 5. சரிங்களா, இதுக்கான ஒரு சப்போர்ட் நம்பர் அப்படின்ட்டு என்ன நம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 7 9. இது அப்படியே பாக்ஸ் டைப்பில் இதே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 9 7 3 7 9 3 3 9 7 9 3 7 7 3 9. சரிங்களா, இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 டிஜிட்டில் கெஸ்ஸிங் வரதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் போடுங்க, பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடுங்க. உங்களோட மைண்ட்லிக்கும் இந்த நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டு விளையாடலாம். இது ஒன்றும் நான் கம்பல்லாம் கிடையாது. போட்டு விளையாடுற நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே காட்டுறேன், ஃபுல் வியூவில் அப்படியே பாருங்கள். ஒவ்வொருத்தர் சென்னை, வெள்ளூர், மதுரை, நாகப்பட்டினம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. லாஸ்ட் வீடியோஸை பார்த்து வின்னிங் வாங்கினவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து ஒரு 4 பேர் பயனடைஞ்சால் போதும். நம்மளோட செயல் ஒரு 4 பேருக்கு அது பயனிருந்தாலே போதுமானது தான். சரிங்களா, சிங்கிள் போர்டு டைப்பு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் இதில் மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இந்த 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க. அதாவது ஒரு நாள் 5, மறுநாள் 10 டிக்கெட்டு, மறுநாள் 15 டிக்கெட்டு, மறுநாள் 20 டிக்கெட்டு, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஃபெயில் ஆனாலும் 2 நாள் பாஸ் ஆகிடும். அதிகமான ஒரு லாபம் இல்லைனாலும் ஏதோ குறைஞ்ச ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க அதை 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க. ஏபிபிசி விளையாடுறவங்க அதை போட்டு விளையாடுங்க. 3 டிஜிட் விளையாடுறவங்க இதை அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபாலோ நம்பரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிக்கெட்டு போட்டு விளையாடுறத வந்து அதிகமாகலாம் போட்டு விளையாடாதீங்க நண்பா, கம்மியாகவே போட்டு விளையாடுங்க. கம்மியாக போட்டு விளையாடும் போது வர்ற லாபத்தை வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதிகமான டிக்கெட்டு போட்டு விளையாடலாம். சரிங்களா, இது வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கு. உங்களுக்கும் இதே மைண்டில் வந்தால் மட்டும் நீங்கள் போட்டு விளையாடுங்க. ஏன்னா வந்து இது உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட முடிவு தான். இது வந்து நான் ஒன்றும் கம்பல் பண்ணலை, இது என்னுடைய கெஸ்ஸிங்ன்றதால சொல்கிறேன். சரிங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை.